ஹலோ கைஸ், இவன் பேசுகிறத ஃபஸ்ட்டு கவனிங்களா? ஸ்கேம் பண்ணவே இல்ல ஃபேமிலி. என்ன நம்ம இப்போ ரீசெண்டா ஒரு கார் எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம் ஃபேமிலி. அந்த வீடியோக்கு எல்லாம் பொறாமப்பட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலி. அவ்வளவு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் போட்டுருந்த ஃபேமிலி. அதுல ஒரு 10-20 பேருக்கு மணி காசு ஆயிடுச்சு ஃபேமிலி. மாற்றி ஒரு 3 நாளாக இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஹலோ ஃபேமிலிஸே, அவர் தான் இது. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் ஒரே ஒரு ஸ்கேம் பண்ணார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இவர் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் எல்லாம் வந்துட்டு இருக்குது. முதல் வந்து ஒரு சூதாட்ட கேம் ஒன்று ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. இந்த காசு கட்டி சூதாட்ட கேம் எல்லாமே வந்து நம்ம அரசாங்கமே தடை பண்ணியிருக்கு. அதுக்கு யார் ப்ரொமோஷன் பண்ணாலும் அவங்க மேலே வழக்கு தொடரணும். ஸோ அந்த ஒரு தப்பு ஒன்று பண்ணியிருக்காரு. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு காசு தரேன், 1000 கொடுத்தா 2000 திருப்பி தரேன், 4000 கொடுத்தா 8000 திருப்பி தரேன், அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர்கிட்ட காசு கலெக்ட் பண்ணியிருக்காரு. இது ரெண்டாவது ஸ்கேமு. இதுதான் சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்படுது. பட் ஆக்சுவலாக இவர் இன்னொன்று பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பிரபலமாக இருக்கிற இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் கொஞ்சம் பிரபலமாக இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்டலாம் போயிட்டு இவனாக டெக்ஸ்ட் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அடிபட்டுச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உடம்பு முடியல, அது கொஞ்சம் காசு கொடுங்க, நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், அந்த மாதிரி சொல்லி அவங்ககிட்ட வந்து காசு வந்து கேட்டு, இந்த மாதிரி இவனுக்கு மொத்தமாகவே பார்த்தா இவனுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ள தான் இருக்கும். அதுக்குள்ளவே இவ்வளோ திட்டு தரும். நான் என்ன கேட்குறேன்னா, இவனை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ₹1 2 இல்லை, எல்லாருக்கிட்ட 1000 கணக்கில் ஏமாத்திருக்கிறான். அண்ட் ரெண்டாவது விஷயம், இவன் வந்து ஃபேமஸ் ஆனது காரணமே என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு, அதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த விஜய் ஃபேன்ஸே இவன் டார்கெட் பண்ணிட்டான். ஓகேவா? இவன் என்ன பண்ணுறது, அந்த அந்த எமோஷனல் இது இருக்குது அவங்களுக்கு. அதனால் விஜய் ஃபேன்ஸ் வச்சு நம்ம பிரபலம் ஆகலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டு இந்த மாதிரி நடிகர் விஜய் எனக்கும் பிடிக்கும், நானும் அவரோட ஃபேனு, இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ்லாம் நம்ம ஃபேமிலி அப்படிலாம் பேசி இந்த மாதிரி ஒருத்தர் ஃபேமஸ் ஆகுறான்னா அவனை ஃபேமஸ் ஆகிட்டது யார் தப்பு? நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் பேரோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பிரபலமான ஒருத்தர் பேரோ ஒருத்தன் வந்து சொல்கிறான்றதுக்காக அவன் யாருன்னு யோசிக்கிறதில்ல, அவன் நல்லவனா கேட்டவனான்னு யோசிக்கிறதில்ல, அவன் காசு கேட்டால் உடனே எடுத்து கொடுத்துருவாங்களா? அது அந்த மக்களோட தப்பு தானே. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவனே கூட ஒரு கஷ்டத்துக்கு ஒரு ₹500 கேட்டால் தரத்துக்கு யோசிப்போம், 10 முறை யோசிப்போம். இவன் யாருன்னே தெரியாதுன்னு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட பேரை மட்டும் சொல்கிறான்றதுக்காக அவனை நம்பி காசு போடுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூடத்தனத்தை தயவுசெய்து எல்லாரும் தவிர்க்கணும். இது இவன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்கிறானுங்க. தயவுசெய்து இந்த இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் அப்படின்லாம் எவனுக்கும் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர்கள், உங்கள் நண்பர்கள், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வந்து ₹1000 போட்டால் ₹2000 சம்பாதிக்கலாம், 10,000 போட்டால் 20,000 சம்பாதிக்கலாம். அந்த லாட்ரி சீட்டு புத்தி அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்ம வந்து உழைச்சி முன்னேறுவோம்னு நினைங்க. 2026 அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஏமாறாதீங்க. முதல்ல இவனை தயவுசெய்து காவல்துறையோ தகுந்த அரசு அதிகாரிகளோ இவன் மேலே வந்து ஆக்ஷன் எடுங்க. இந்த சின்ன பையன் மேலே இட் வில் செட் குட் எக்ஸாம்பிள். அப்போ தான்